எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து 1000 வருஷ அரசாட்சி குறித்து யோசிப்போம். வெளிப்படுத்தும் விசேஷம் 20வது அதிகாரம் 4வது வசனம். அன்றியும் சிங்காசனத்தை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள். நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசு பற்றி சாட்சி நிமித்தம் தேவனுடைய வசனத்து நிமித்தம் சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெத்தியில் தங்கள் கையில் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களே கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் வளமும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். ஆகவே இங்கே சொல்லப்பட்ட இந்த சிரஞ்சேதம் என்பது கத்தினால் கொலை செய்யப்பட்டவர்கள் அல்ல. மேலே சொல்லப்பட்டது போல இயேசு பற்றி சாட்சி நிமித்தம் தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள். அதாவது தேவனுடைய வார்த்தைக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக உலகத்தால் தீட்டுப்படாதவர்கள், தன்னைத்தானே காத்து கொல்லப்பட்டவர்கள், உலக வழிபாட்டுக்கு மரித்தவர்கள். ஆகவே இந்த சிரஞ்சேதம் என்பது எல்லோரும் சொல்லுகிறபடி இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் அல்ல. மரித்தவர்கள் மறுபடியும் உயிர்த்தெழுந்து நம்மை போல இந்த சரீரத்தில் மறுபடியும் வாழ்வதற்கு வேதத்தில் ஆதாரம் கிடையாது. இயேசு லாசர் எழுப்பினார் ஒரு அடையாளத்துக்காக. ஆகவே தேவன் இது சிரஞ்சேதம். இயேசு வந்து மரித்து உயிர்த்து போன பின்னாடி ஸ்தேவான் முதல் கொண்டு 1000 வருஷம் அரசாட்சி என்னைக்கு ஆரம்பிக்கிறதோ அது வரைக்கும் யாரெல்லாம் சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள் மறுபடியும் உயிர்த்து நம்மளை போல் அந்த மாம்சத்தில் வாழ்ந்து பழுகி பெருகி இந்த பூமியில் வாழ்வதற்கு அனுமதி கிடையாது. அப்படி ஒரு சிஸ்டமும் கிடையாது. இந்த சிரஞ்சேதம் என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உலகத்தால் கரைப்படாதவர்கள், உலக வழிபாட்டுக்கு மரித்தவர்கள். அதுதான் சொல்கிறதாங்க. என்ன சொல்லப்படுது? தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிரஞ்சேதம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்களை கண்டேன், மிருகத்தையாவது அது சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெத்தியில் அதை முத்திரை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்கள். இப்போ சாத்தானுடைய முத்திரை சுரூபத்தை வணங்கினால் அது மரணம், சாத்தானுடைய முத்திரை தரித்து கொண்டால் அது மரணம். ஆகவே அதுக்கு இவங்க வணங்காமல் தேவனுடைய வார்த்தைக்காக சாட்சியாக வாழும்போது உலக வழிபாட்டுக்கு மரித்தவர்கள். அதுதான் சொல்கிறார் அப்போஸ்தலர் பவுல் கொலோசியர்கள் நிருபம் 2:20 சொல்லும்போது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட உலக வழிபாட்டுக்கு மரித்தது உண்டானால், கிறிஸ்துவோடு கூட உலக வழிபாட்டுக்கு மரிச்சாச்சு. அப்போ தேவனோடு நம்ம உயிர்த்தெழுந்தாச்சு. வழிபாடு தான் மரணத்தை தரும். அப்போ தேவனுடைய வார்த்தையில் உலக வழிபாட்டுக்கு மரித்தவர்கள், அதன் சொரூபத்தை அதன் முத்திரையும் தரித்து கொள்ளாதவர்கள் உயிர்த்து இங்கே சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள் என்று புரிந்து கொண்டால் அது பெரிய சிக்கல் உண்டாக்கும். ஆகவே தான் நம்ம 6வது வசனத்தில் மரணம் அடைந்த மற்றவர்கள் உயிரடையவில்லை. இந்த பூமியில் யாரெல்லாம் மரித்து போனாங்களோ அவங்க எல்லாம் 1000 வருஷம் அரசாட்சிக்கு வரதில்லை, அவங்க உயிர் அடைவதும் இல்லை. இப்போ உயிரோடு இருக்கும்போது 1000 வருஷம் அரசாட்சி என்னைக்கு ஆரம்பிக்குதோ அன்னைக்கு யாரெல்லாம் சுரூபத்தை வணங்காமல் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருக்கிறவர்கள் ஆத்மாவை கண்டேன், கரைத்திரையற்ற மணவாட்டி. அதனால தான் இன்னும் கூட வெளிப்படுத்தும் விசேஷம் 14:4 ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள், ஸ்திரீனா என்ன? சபை. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே கற்புள்ளவர்கள். கற்புள்ளவர்கள்னா கற்புள்ள கன்னியாய் கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டேன், ஒரே தேவனை ஆராதிக்கணும், அதுதான் கற்புள்ள கன்னி. பல தெய்வ வழிபாடு அது வேசித்தனம். ஆகவே தேவனுடைய வார்த்தை ஆட்டுக்குட்டியார் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிற இவர்கள் மனுஷனிலிருந்து தேவனுக்காக ஆட்டுக்குட்டியானவருக்கு முதற் பலனாக மீட்கப்பட்டவர்கள். மனுஷனிடத்திலிருந்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முதல் பலனாக மீட்கப்பட்டவர்கள்.
ஆகவே இந்த உலக வழிபாட்டுக்கு மரித்தவர்கள் தான் இந்த சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். மரித்தவர்கள் யாரும் இந்த பூமியில் மறுபடியும் வந்து ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். மரித்த யாரும் இந்த பூமியில் வந்து மறுபடியும் திருமணம் பண்ணி வாழ்வது இல்லை. தப்பான விளக்கம். ஆகவே உயிரோடு இருக்கிற நாம தான் உயிர்த்தேச்சு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று உலக வழிபாட்டுக்கு மரித்து விக்கிரகத்தையும் சொரூபத்தையும் வணங்காமல் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருந்த நம்ம உயிரடைந்தவர்கள். ஏன் சொல்கிறாரு? யோவான் சுவிசேஷம் 8:51 ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. இதான் 1000 வருஷ அரசாட்சியில் யாருக்கு தேவன் அந்த வாய்ப்பை தந்தாரோ, எந்த காலத்தில் எந்த ஜனத்துக்கு எந்த காலத்துக்கு உரிய வாக்கு தத்துவம் என்று தெரியாது. ஆகவே 1000 வருஷ அரசாட்சி என்னைக்கு ஆரம்பிக்குதோ அன்னைக்கு உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் உலகத்தை ஆளுவார்கள். சபைத்தான் உலகத்தை ஆளும். சபைத்தான் தேவன். சபைத்தான் உலகத்துக்கு ராஜா. இயேசு வந்து இந்த பூமியில் இருந்து எருசலேமில் இருந்து ஆட்சி செய்வதில்லை, நமக்குள்ளே இருந்து. உலகம் முடிவு போது தான் இயேசு வராரு. இதோ வனாந்தரத்தில் இருக்கிறாரு, அறை வீட்டில் இருக்கிறாரு, அங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறாரு. நம்பாதீங்க, போகாதீங்க. இயேசு எப்போ வருவார்? பகிரங்கமாக வருவார். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்குள்ளே இருக்கிறாரு, உலகத்தில் தான் இருக்கிறாரு. இயேசுக்கு தேவன் எப்போ எதை செய்யணும்னு அவருக்கு தெரியும். அந்த காலங்களையும் சமயங்களும் தேவன் வாய்க்க பண்ணுவார். 1000 வருஷ அரசாட்சியில் கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து மரித்தவர்கள் எழுப்பி ஆட்சி அமைப்பதில்லை. உயிரோடு இருக்கிற நம்ம கிறிஸ்துக்காக உயிர்த்தவர்கள், உலக வழிபாட்டுக்கு மரித்தவர்கள். ஆகவே ஸ்திரியால் கரைப்படாதவர்கள். ஆகவே உலகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு தான் 1000 வருஷ அரசாட்சி. மரித்து போன பரிசுத்தவான்கள் வருவதில்லை. ஆகவே இதை விளங்கி கொண்டால் இன்னும் நேர்த்தியாக இருக்கும். ஆகவே தேவனுடைய ஆவியானவர் இதை யாருக்கு விளக்கி கொடுப்பாரோ அவங்களுக்கு விளங்கி கொள்வார்கள். தேவன் அறிவிக்காவிட்டால் அறிந்து கொள்ள முடியாது. இது யாருக்கு தெரியுமோ, யாருக்கு அந்த வாய்ப்பு தருவாரோ, யாருக்கு அந்த ஞானத்தையும் புத்தியும் தருவாரோ, அது தேவனுடைய கையில் உண்டு. ஆகவே ஜெபம் செய்வோம், இது எப்படி நடக்கும் என்று தேவன் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இதுதான் அர்த்தம். விளங்கிக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.